நமக்கு வரவேண்டிய பணம் வராமலோ, அவசரத்திற்கு கொடுத்த பணம் நமக்கு தேவைப்படும் பொழுது வர முடியாத நிலையோ ஏற்படும் பொழுது, வீட்டில் சமையல் அறையில் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த 10 பொருட்கள் இருக்குதா அப்படின்னு சரி செஞ்சிட்டாலே போதும். பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து நிச்சயமாக வந்தே தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பணம் வருவதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கா? பணம் வருவது போல இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பண கஷ்டம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண வரவில் தட்டுப்பாடு தடை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த 10 பொருட்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையில் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத உடனே சரி செய்து அது உடனே தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்து சரியில்லை அப்படின்னு எதையோ காரணம் சொன்னாலும் கூட தீராத பண பிரச்சனை இருப்பதற்கு, வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும், வீட்டில் அதிலும் குறிப்பாக சமையல் அறையில் இருக்கும் பொருள் தான் காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலேயே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொருளை அடுப்பங்கரையில், மேடையில், அதுவும் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த நம்ம பொருளை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி என்னென்ன பொருட்களை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் பார்த்தோன்னா வசதிக்காக நம்ம செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய ஆபத்துகளை நமக்கு கொடுத்துவிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. குறிப்பாக சமையல் அடுப்புக்கு பக்கத்தில் சில பொருட்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இது பொருட்களோட தரத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் விபத்து போன்ற அபாயங்களும் ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால அடுப்புக்கு அருகில் ஒருபோதும் வைக்கக்கூடாத 10 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, இதனுடைய டீட்டெயில்டு வீடியோ லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.